அதுக்கு பிறகு அத்தஹியாத் ஓதுவது. அத்தஹியாத்திலே அத்தஹியாத்துடைய அந்த 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 வார்த்தைகளில் இரண்டுக்கும் அதிகமான வார்த்தைகள் வந்திருக்கிறது. நாம் இந்த இரண்டையும் அதிகமாக ஓதுவோம். முதலாவது இந்த ரிவாயத்துகளில் சிறந்த ரிவாயத் தஷஹுது இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் மூலமாக வந்த ரிவாயத், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுதான் தஷஹுத். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய ரிவாயத், அந்த அத்தஹியாத்து ஒரு சின்ன வித்தியாசம். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து, இவ்வளவுதான். மத்தெல்லாம் உண்டு. இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பண்ணிட்டீங்களா? ரெண்டுல எது ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் சேரும். அதுக்கு பிறகு ஸலவாத் ஓதுவது. ஸலாத்து இப்ராஹிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஆயிஷா நாயகி சொல்லாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தில பாதுகாப்பு கேட்காம சலாம் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். இதற்கு பிறகு வேண்டிய துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க. இந்த இதில் கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளது. அதில் நீங்க வேண்டுமான துஆக்களை கேளுங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பார்கள். தொழுகையை முடிப்பதற்கான கடைசி வார்த்தை என்ன? தஹரீமுஹத் தக்பீர் வ தஹலீலுஹத் தஸ்லீம். இந்த தொழுகையுடைய ஆரம்பம் என்ன? தஹரீம். அந்த தொழுகையுடைய ஆரம்பம் அல்லாஹு அக்பர். தொழுகையை முடிப்பது சலாம் கூறுவது. எப்படி சலாம் கூறுவது? வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பார்க்கிற மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கன்னத்தின் வெண்மையை பின்னால் இருக்கிறவர்கள் பார்க்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? வலது பக்கம் திரும்புவாங்க. என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிறகு இடது பக்கம் இருக்கிற ஆளை பார்க்கிற மாதிரி. பின்பக்கமாக உள்ளவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடது பக்கத்தின் வெண்மையை தெரியும் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இந்த பக்கம் திரும்புவாங்க. எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சரிங்களா? அல்லது வலது பக்கம் திரும்பும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க வபரகாத்து சேர்த்துட்டீங்க. இப்படி செய்யலாம். இடது பக்கம் ஒன்றுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். திரும்ப சொல்லுங்க. வலது பக்கம் சலாம் சொல்லும் போது 2 விதமா சொல்லலாம். 2 விதமா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடது பக்கம் எந்த விதமாக சொன்னாலும் ஒன்றுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பண்ணிட்டீங்களா? சிலர் என்ன செய்வாங்கடா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிலாம் ஆட்ட தேவையில்லை. தலையெல்லாம் ஆட்ட தேவையில்லை. அதாவது நம்ம தலையை திருப்புறது தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ என்ன செய்யுது? தொழுகை முடிவடைந்து விட்டது. இந்த இடைப்பட்ட தக்பீர்ல இருந்து நியத்தை வைத்து தக்பீர் கூறியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எப்படி எங்களுடைய உறுப்புகளை அங்குமிங்கும் ஆடாமல் அசையாமல் நாங்கள் வைத்துக் கொண்டோமோ, உள்ளத்தையும் அங்குமிங்கும் ஓடாமல் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய சிந்தனைகள்லாம் வரும். நம்ம விடுபட்ட கணக்குகள் எல்லாம் பார்ப்போம். நடந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்க வந்து தீர்த்து வைப்போம். காணாமல் போன பொருள்கள் கூட சில நேரங்களில் தொழுகையில் வந்து கண்டுபிடிக்கப்படும். சமைச்சு அடுப்பில் சாப்பாடு இருக்குது, கறி வச்சுக்கிறோம், அந்த சிந்தனைலாம் வரும். பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் ஆகக்கூடாது. மூமின்களுடைய பண்புகளில் உண்டாக அல்லாஹ் என்ன சொல்லான்? சூரத்துல் மூமினுடைய ஆரம்பத்தில் கத் அஃப்லஹல் மூமினூன்
அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்களுடைய தொழுகையில அவங்க பயபக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய பண்புகள்ல முதல் பண்பு. ஆகவே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்லான் இல்லையா? அப்படிப்பட்ட தொழுகையாக தொழுவோம். அதே மாதிரி ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக உள்ள நேரம் சுஜூதில் உள்ள நேரம், சுஜூதில் கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதி உள்ளதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நாங்க எங்களோட தொழுகை அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா எங்களுடைய இந்த தொழுகையினால அல்லாஹ்வை நெருங்கலாம், நிறைய விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது தொழுகையுடைய நாம் முறை. இதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க கட்டு தொழுக. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, எப்படி என்ன நீங்க தொழக்கண்ணீங்களோ அப்படி நீங்களும் தொழுங்கன்னு சொன்னாங்களே, இதுதான் அந்த தொழுகை. இன்ஷா அல்லாஹ் இதுல ஏதாவது குறைபாடு இருந்தா மாத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். இதுல எந்த பிடிவாதங்கள்லாம் வரக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை, நம்ம அப்படி தொழுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது நபி வழி. இது நபி வழி. உங்களுக்கு ஏன் சொன்னோம்? பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்றதுக்கு. இத்துடன் தொழுகை முடிவடைந்து விட்டது. ஒரு செய்தியோட முடிக்கிற, தொழுகை முடிவடைந்தவுடன்